நாளை திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்பு. மேற்கூரை, மேடை உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் தீவிரம். திருச்சியில் முதல்வர் விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு QR கோடு அடையாள அட்டையுடன் வரும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் என தவிக அறிவுறுத்தல். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம் மேற்கொள்வதை முன்னிட்டு திருச்சியில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை. ட்ரோன் மற்றும் இதர வான்வழி வாகனங்களை பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை என ஆட்சியர் எச்சரிக்கை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் விஜய் நாளை வருகை தர உள்ள நிலையில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை. திருவள்ளுவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. உலக பொதுமறை தந்த வள்ளுவரை களங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் அருண்ராஜ் காட்டம். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுவது, திருவள்ளுவருக்கு காவி பூசுவது போன்ற ஆளுநரின் தமிழர் விரோத செயல்கள் கண்டிக்கத்தக்கது. காவிகளையும் அதனை திணிக்க முயலும் சனாதனிகளையும் தமிழர்கள் துளியும் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் வன்னியரசு காட்டம். எந்த மதத்தையும் சாராதவரை காவி உடை தரித்தவராக உருவகப்படுத்துவது திருவள்ளுவரை அவமானப்படுத்தும் செயல். ஆளுநர் அர்லேகர் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். குதிரை பேரம் என்கிற அறமற்ற அரசியலை நாங்கள் எப்போதும் எதிர்ப்போம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் கால அவகாசம் கூடாது எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். நூற்றாண்டுகால பொதுவாழ்வியல் கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் அந்த குதிரை பேரம் என்பதை கூட செவியில் கூட கேட்டறியாத இயக்கம். அந்த பேரங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நமது நாடாளுமன்ற விழுமியங்களை சிதைத்துவிடும். மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் ஆகிவிடும். இந்த அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது மிக இயல்புதான். ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவ்வாறு கால அவகாசங்கள் கூடாது. வள்ளுவரை வலது பக்கம் திருப்பும் ஆளுநரின் முயற்சியை சரித்திரம் மன்னிக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். அது முறையல்ல. திருவள்ளுவர் தமிழ்குறு நல்லுலகின் குறியீடு, நீதிமறையின் குறியீடு. அதை வலது பக்கம் திருப்பும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபடக்கூடாது. நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் விஜய் என் வீடு தேடி வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பார். நான் நினைத்திருந்தால் விஜயை நேரில் சந்தித்திருப்பேன். ஆனால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. கூட வந்திருக்க மாட்டீங்களா சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்திருப்பேன். இதான் உண்மை. இரண்டாயிரத்து தேர்தலில் தேமுதிகவை புறக்கணித்ததால் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. தேமுதிகவை குறைத்து மதிப்பிட்டதே எடப்பாடி பழனிசாமியின் இந்த நிலைக்கு காரணம் என பிரேமலதா விமர்சனம். ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பதவிக்கோ பணத்துக்கோ சோஃபா செட்டுக்கோ ஆசைப்படாத கட்சி தேமுதிக. மற்ற கட்சிகளைப் போல் அல்லாமல் கூட்டணிக்கு விசுவாசமாக தேமுதிக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி.
இந்த சோஃபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நாங்கள் இருக்கிற கூட்டணியை மதித்து இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு யார் சோஃபா யார்கிட்ட போச்சோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆஃபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆஃபீஸ். கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் விமான டிக்கெட் கட்டணங்கள் 3 மடங்கு வரை உயர்வு. மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, திருவனந்தபுரம், கொச்சிக்கான கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் பாதிப்பு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக வந்தனா கார்க் பொறுப்பேற்பு. முந்தைய ஆட்சியர் தர்பகராஜை பார்த்து, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே என கேட்க, நான் தான் கலெக்டர் என அவர் பதிலளிக்க அறையில் சிரிப்பலை. காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை. ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் என அறிவிப்பு. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் பல மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பங்கேற்று முதலமைச்சர் விஜய் பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வருவது பெருமைக்குரிய தருணம். இந்தியாவின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது மற்றும் சிறப்பிப்பதில் இது சிறந்த முன்னெடுப்பு என்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய கடற்படையின் 27வது தளபதியாக அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பொறுப்பேற்பு. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை காக்க கடற்படையை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருப்பேன் என உறுதி. கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் கட்டாயமாக தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலானோர் இங்கு இருந்தபடியே தங்களது விண்ணப்ப செயல்முறைகளை தொடர முடியும் என அமெரிக்கா விளக்கம்.